ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது யூபிஎஸ்சி சிசெட். இந்த ஒரு ஏரியா நம்ம கவர் பண்ண வேணாம், ரொம்ப டஃப்பாக இருக்கும், டச் பண்ண வேண்டாம்னு மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் தள்ளி வச்சுருக்க சிசெட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம எதிர்பார்க்குற லெவலுக்கு டஃப் கிடையாது. இதை ப்ராப்பராக கரெக்டான வழியில் ஃபாலோ பண்ணால், கரெக்டான வழியில் ப்ராக்டிஸ் பண்ணால் இது மேனேஜபிள் தான். நிச்சயமாக நல்லாவே பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும், கொடுத்துருக்க பேசேஜில் ஆன்சர் எப்படி கொண்டு வரணும், எந்த மாதிரி மேக் பண்ணணும், ஸோ நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதுக்கான சோர்ஸ், இதுக்கான மெட்டீரியல் வித் மாடல் பேப்பர், யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ரைட். ஸோ கொஸ்டின் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்சி பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசிக்காக நம்ம பார்த்துடலாம். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சிசெட் பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட், ரீசனிங், ஆர்சி இது மூணுமே தான் வரப்போகுது. ஸோ ஆப்டிடியூட்டில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் அசைக்கவே முடியாதுன்னா நான் ஆர்சி டச் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஓகே. பட் ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் எனக்கு ஓரளவுக்கு தான் வரும். அதுலேயும் சில ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லும் போது ரீசனிங், ஆர்சி ரெண்டுமே நீங்கள் சேர்த்து படித்தா தான் ஓரளவுக்கு அங்கே போட முடியும். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸாக சிசெட்டில் கொடுத்துருக்க ஆப்டிடியூட்ஸோ இந்த டேட்டா சஃபிஷியன்சி இந்த மாதிரி கேள்விகள்லாம் அதிகமாக கொடுக்கும் போது அங்கே மேனேஜ் பண்ண முடியாது, அதிகமாக டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் மினிமம் ஒரு 25 கேள்வி கேட்டால் 10லேருந்து 15 கேள்விகள் செலக்ட் பண்ணி போட்டால் சூப்பராக நீங்கள் அடிக்க முடியும். நம்ம ஆப்டிடியூடில் அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆர்சிக்கு அதிகமாக டைம் எடுக்காது, நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? சரி, இப்போது இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம ஏன் ஒதுக்கி வைக்கிறோம்? எல்லா வருஷமும் இயர் ஆன் இயர் உங்களுக்கு மினிமம் ஒரு 25க்கு மேலே கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இதுக்கான சோர்ஸ் என்ன, நான் சோர்ஸ் சொல்லிடுறேன். எந்த ஒரு நோட்ஸு, மெட்டீரியல், புக்ஸ் எதுவுமே தேவையில்லை. மினிமம் ஒரு 10 வருஷம் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை மட்டும் கரெக்டான வழியில் ப்ராக்டிஸ் பண்ணால் இதுவே போதுமானதாக வந்திருக்கும். ஸோ லாஸ்ட் 10 இயர் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 300 கேள்வி கிட்டே வந்திருக்கும். இந்த 300 கேள்விகளுமே நீ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பெருசாக கஷ்டம் இருக்காது. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்பிக்கை மோஸ்ட்லி வராது. ஏன்னா நம்ம இதை ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணம் நம்பர் 1 பேசேஜ் பெருசாக கொடுக்குறாங்க. இன்னொன்று புது வார்த்தைகள் நிறைய வருது, ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வருது, அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற விஷயமா வந்திருக்கும். எல்லாத்தோட முக்கியம் எப்படி பார்த்தாலும் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுமே ரெலவெண்ட்டாக இருக்குது, நாங்கள் எப்படி போடலாம் அந்த மாதிரி தோணும். இதை சரி பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான். பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதை சரியான வழியில் நம்ம பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 20 கேள்வி நீங்கள் சால்வ் பண்ணும்போது 20மே தப்பாகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். தப்பாகும் போது நீங்கள் தப்பாகிடுச்சு வேணான்னு அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நானும் இதை பார்க்கும்போது ஒன்றுமே வரமாட்டதே கஷ்டம் அந்த மாதிரி தோணும். பட் அடுத்தடுத்து ஸ்டேஜ் போகும்போது தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப கஷ்டம் இல்லைன்ற விஷயம் கிளியராக புரியும். ரைட், அடுத்த 20 நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒரு 50% ஆன்சர் நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. அப்போ என்ன ஆகிடும், இங்கே தப்புன்னு வரும்போதே எப்படி கேட்குறாங்க. யூபிஎஸ்சி பேப்பரில் நிறைய வார்த்தைகள்லாம் வரும். அசம்ஷன், லாஜிக்கல், க்ரக்ஸு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீசனிங் கேட்பாங்க, ரேஷனல் பேசேஜ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த நிறைய வார்த்தைகளில் வரும். அப்போ அந்த ஒரு விஷயத்துக்குமே எப்படி கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி டெம்ப்ளேட் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 கேள்வி சால்வ் பண்ணும் போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒரு பேராகிராஃபில் ஸ்டார்டிங்கில் வச்சுருக்காங்களா ஆன்சர், இல்லை மிடில் இருக்கா, இல்லை கிளைமேக்ஸில் இருக்கான்ற விஷயம் உங்களுக்கே தெரிய வந்துடும். ஒரு ஃபஸ்ட்டு 50 கேள்வி டஃப்பாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் போக போக யூபிஎஸ்சி இங்கே தான் ஆன்சர் வச்சுருப்பாங்க, இப்படி தான் கேட்டிருப்பாங்க வரைக்கும் உங்களால் நீங்களே கெஸ் பண்ணலாம். பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, வெறும் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு கொஸ்டினும் எப்படி கொடுத்துருக்காங்க, ஆன்சர் எப்படி கொண்டு வரலாம், எந்த மாதிரி கேட்டிருக்காங்க எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். நான் திரும்ப சொல்கிறேன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பெரிய லாஜிக்கல், பெரிய மேஜிக்கல் அதெல்லாம் கிடையாது. கரெக்டான விஷயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணால் யூபிஎஸ்சி பேப்பரை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 2016 சால்வ் பண்ணுறீங்க, 17 சால்வ் பண்ணுறீங்க, இந்த 2 வருஷம் சால்வ் பண்ணுற பேப்பரில் நீங்கள் லேர்ன் பண்ணிடுவீங்க. 2018 போகும்போது உங்களுக்கே தெரிய வந்துடும் யூபிஎஸ்சி எப்படி கேட்டிருக்காங்க, எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க விஷயம் கிளியராக புரிஞ்சிடும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா மினிமம் 90-95% ஆன்சர் நல்லாவே நீங்கள் போட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, நம்ம பார்த்துடலாமா? ஸோ நானும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் புரியல. இங்கேயும் ஒரு பெரிய புலி அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் எனக்கு புரிஞ்சது. இப்படி தான் கேட்டிருக்காங்க, இப்படி தான் கொண்டு போகிறாங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சது. அதை நான் ட்ரை பண்ணுற சொல்லி கொடுக்குறதுக்கு வீடியோ முழுமையாக பாருங்கள். ஓகேவா இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் திரும்ப சொல்கிறேன், மினிமம் எல்லா இயருமே 25க்கு மேலே கேட்குறாங்க. ரைட், இந்த 25ல் நம்ம செலக்டிவாக பண்ணி ஒரு 10-15 போட்டுட்டோம் அப்படின்னா
நம்ம ஆப்டிடியூட்லாம் வந்து பண்ண முடியும். நமக்கு தேவையான மார்க் 27 கொஸ்டின் நம்ம கரெக்டாக வந்து போடணும் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு. சம்ஸ் எல்லாமே டஃபாக வர சான்ஸ் இருக்கலாம். இந்த ஒன்லி 2 பெரிய டஃபாக வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பெருசாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, சரி பார்க்கலாம். ஓகே பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது 2018 கொடுக்கப்பட்டிருக்க பேப்பர். எதுக்காக நான் ஃபஸ்ட் இதை வந்து மேக் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஈஸியாக இருக்குமா ரொம்ப சப்பையாக இருக்குமா கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி கிடையாது. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதிலே இவ்வளோ பெருசாக இருக்குது. யூபிஎஸ்சி பேப்பரில் ஒன் சைடாக கொடுத்துருப்பாங்க, இன்னும் லாங்காக வந்து போகும். 2 பேஜுக்கு இந்த கொஸ்டின் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, இது ஆன்சர் பண்ணணுமா, டைம் இருக்காது, நம்ம வந்து யோசிப்போம். பட் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதை ப்ராப்பராக படிச்சுட்டா 2.5 மார்க்கு சூப்பராக நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியான ஒரு பேசேஜ் தான். பார்க்க தான் பெருசாக வந்திருக்கும். நிறைய பேசேஜில் அதை பார்க்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ளே வந்திருக்கும். நமக்கு தேவை ஒரு 2 லைன் மட்டும் தான். அதை பிடிச்சிட்டா ஆன்சர் வந்து மேக் பண்ணிடலாம். ஓகே பார்க்கலாமா? சரிங்க. அண்ட் இங்கே பேசேஜ் படிக்கும் போது பேசேஜில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே எஜுகேஷன் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன்னா நல்ல விஷயம், பாசிட்டிவான ஒரு டோன். ஆனால் இங்கே எஜுகேஷனை நெகட்டிவ் டோனில் கொடுத்துருந்தா நாமளும் நெகட்டிவாக தான் பார்க்கணும். பாசிட்டிவ்னா பாசிட்டிவாக தான் பார்க்கணும். இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஒரு 95% நிறைய இந்த வார்த்தைகள்லாம் வரும். லைக் அது வந்து டைரக்ட் பேசேஜ், இம்ப்ளிகேஷன், ஆர்கியூஸு, ஆத்தர் என்ன வந்து சொல்கிறாங்க, சஜஷன்ஸு, சென்ட்ரல் ஐடியா, லாஜிக்கல், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் வந்து வரும். இதில் ஒரு பேசேஜுக்கும் நம்ம சால்வ் பண்ண யூபிஎஸ்சி இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுற விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிடும். நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் தான் வந்து காரணம். ரைட்டா? சரி பார்த்துலாமா? ஸோ ஓவர் ரிசர்ச் பண்ணாதீங்க, ஜென்ரலாக யோசிக்காதீங்க. 95% என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிளாக யோசிச்சா ஆன்சர் பண்ண முடியும். ரைட் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நான் பேரை வந்து படிக்கிறேன். படிக்கும்போது டைம் வந்து எடுக்கலாம். பட் நீங்கள் செல்ஃபாக படிக்கும்போது சீக்கிரம் படிச்சிட முடியும். மினிமம் ஒரு 2 மினிட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். ஓகே ரைட் பார்க்கலாம். இட் இஸ் நோ லாங்கர். அண்ட் இதில் வந்து ஒரு புதுசாக வார்த்தைகள்லாம் கொடுத்துருந்தா பார்த்து பயந்துடாதீங்க. ஒரு புது வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருந்தா அது தேவையில்லாத வார்த்தையாக தான் வந்திருக்கும். மோஸ்ட்லி அது வந்து தேவைப்படாது. ரைட் ஓகே. இட் இஸ் நோ லாங்கர் ஃபார் அஸ் டாக் அபவுட் ப்ரொவைடிங் யூனிவர்சல் அக்சஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் பற்றி பேசியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டு. மேக்கிங் ஸ்கூலிங் ஃபெசிலிட்டிஸ் இன் எசென்ஷியல் ப்ரீரெக்வெஸ்ட் பட் இட் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு என்ஷூர் தட் ஆல் த சில்ட்ரன் அட்டெண்ட் ஸ்கூல் அண்ட் பார்ட்டிசிபேட் இன் த லேர்னிங் ப்ராசஸ். ஸோ செகண்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். த ஸ்கூல் மே பி தேர் பட் சில்ட்ரன் மே நாட் பி அட்டெண்ட், தே மே பி ட்ராப் அவுட். ஸ்கூல் இருக்குது, போகலாம், போகாமல் இருக்கலாம் சொல்லப்படுற ஒரு பாயிண்ட்டு. படிக்கும் போதே ஓரளவுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சாலே போதும், இது ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள். த்ரூ சோஷியல் அண்ட் சோஷியல் மேப்பிங் வி மஸ்ட் அட்ரஸ் சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சுரல், லிங்குவிஸ்டிக், பெடகாகிக் அண்ட் வீக்கர் செக்ஷன், டிஸ்அட்வான்ஸ்ட் குரூப்ஸ், ஆல்சோ த கேர்ள்ஸ். இவங்க எல்லாம் என்ன ஆகுதுன்னா ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. அதில் முக்கியமாக பெண்கள், வீக்கர் செக்ஷன், டிஸ்அட்வான்ஸ்லாம் அதிகமாக ட்ராப் அவுட் ஆகிறாங்க அப்புறமே சொல்லப்படுது. ரைட்டு. த ஃபோக்கஸ் must be the poorest and most vulnerable groups, the most disempowered and greatest risk of violation. அதாவது ரொம்ப புவராக இருக்கிறவங்க, வல்னரபிளாக இருக்கிறவங்க தான் அதிகமாக கல்விக்கு வந்து போகாமல் இருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, ரைட் டு எஜுகேஷன் பியாண்ட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி. அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் கம்பல்சரி தாண்டி எஜுகேஷனில் குவாலிட்டியும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டி இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ரைட் ஆஃப் எஜுகேஷன். குவாலிட்டி இல்லை அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஆர் பீயிங் டினைட் தியர் ரைட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது குவாலிட்டி பற்றி பேசியிருக்காங்க, ரைட் டு எஜுகேஷன் பற்றி பேசியிருக்காங்க, ட்ராப் அவுட் பற்றி பேசியிருக்காங்க. சிம்பிள். நெக்ஸ்ட்டு, ரைட் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி லேஸ் டவுன் த கரிக்குலம் ப்ரொவைட் ஃபார் லேர்னிங் த்ரூ ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ப்ளோரேஷன், டிஸ்கவரி. அதாவது வெறும் புக்கை மட்டும் நம்பி இல்லாமல் ஆக்டிவிட்டீஸும் அவங்க பண்ணோம் அப்புறமா இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது, த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் became the stress free. The massive program for curricular initiative provide the child friendly learning system. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லிக் கொடுக்கணும். Teacher accountability system and process must ensure that children are learning their right, child friendly environment is not violated. அப்போ ஒரு டீச்சர் ஒரு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தா அவங்க எதுவுமே வயலேட் ஆகாமல் இருக்கும் அப்புறம் மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. டெஸ்டிங் அசஸ்மெண்ட் must be re-examined, redesigned between the school and tuition centers. இதான் சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போது இந்த பேசேஜ் நம்ம வந்து 4 நிமிஷம் வந்து படிச்சிருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க, யூனிவர்சல் அக்சஸ் ஒன்று, ஏன் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க, ட்ராப் அவுட் ஆகிறாங்க அவர் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ட்ராப் அவுட் ஆகிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரீயாக கொடுங்க பட் குவாலிட்டியாக வந்து கொடுங்க, டீச்சிங் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும். இதுதான் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆன்சருக்கு வருவோம். வித் த ரெஃபரன்ஸ் ஆஃப் அபோவ் பேசேஜ் விச் ஆர் த அசம்ஷன் ஆர் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போது ஆர்சி பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற விஷயம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இதை இங்கே எது ஆன்சராக வரும் அந்தபடி போகாதீங்க, எந்த ஆப்ஷன் வராதுன்னு கண்டுபிடிங்க.
ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு சில ஆன்சர்ஸ்லாம் 4 ஆப்ஷனுமே ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி தான் வந்து தோணும். பட் அந்த மாதிரி பார்க்காதீங்க. நீ ப்ராக்டிஸ் பண்ணும் போதே எதெல்லாம் வராதுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சாலே அந்த ஆன்சர் நீங்கள் போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணால் வந்து முடியும். ஏன்னா இப்போ ஏ பி சி 4 டின்னு இருக்கும்போது ஏ மார்க் பண்ணியிருப்பீங்க, பியும் வரா மாதிரி தோணும், சியும் வரா மாதிரி தோணும். அப்போ அந்த பியும் சியும் வராதுன்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் ஏ வந்து வருமா தான் யோசிக்காதீங்க, ஏ வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி தான் வந்து கொண்டு போகணும். ஓகேவா? அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் இருக்கா நீங்கள் வந்து பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் அப்படின்னா லைக் நாட்டு, ஒன்லி, ஃபுல்லி வேலிட், இல்லை ஃபுல்லி கவர் ஆகுது, ஒரு ஸ்டாட்டிக்கான நம்பர்ஸ் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்க்கணும். கம்ப்ளீட்லி, அப்புறம் இல்லை அட்வர்ஸ்லி, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான வேர்ட், ரொம்ப நடக்குது, ரொம்ப எடுத்துகிட்டு போகுது, இன்எஃபெக்டிவ்லி, இன்வேரியபிளி, இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான வேர்டு அங்கே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கொஸ்டின் மார்க் போட்டு யோசிங்க, தப்பு இருக்க சான்ஸ் இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று கம்பேரிசன். இப்போ ஒரு இந்தியா பற்றி கம்பேர் பண்ணியிருப்பாங்க, வேர்ல்டை பற்றி கம்பேர் பண்ணியிருப்பாங்க, அர்பன் ரூரல் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கம்பேரிசனில் எப்படி கொண்டு போயிருக்காங்க? இன் ஜென்ரல் கம்பேர் பண்ணப்பட்டிருக்கா, இல்லைனா உள்ளார்ந்து கம்பேர் பண்ணியிருக்காங்களா? அந்த கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாத்தையுமே தாண்டி வேர்ட்ஸ். இப்போ நீங்கள் ஆன்சர் படிக்கும் போது 4 ஆப்ஷனில் ஒரு வேர்டு அந்த பேச இருக்கான்னு முதல்ல பாருங்கள். அதில் இல்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டு ராங் வந்து போட்டிருக்கேன். 95% இது கரெக்டாக வந்து கிளிக் ஆகும். இதுதான் பேசிக்கான விஷயங்கள். எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ் இருக்கான்னு யோசிங்க, கம்பேரிசன் இருக்கான்னு யோசிங்க, அந்த வேர்டு இருக்கான்னு யோசிங்க. இதை யோசிச்சாலே நம்ம வந்து போட்டுடலாம். ரைட்? நம்ம என்ன சொன்னோம், எதில் ஆன்சர் வராது யோசிச்சா நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ பண்ணிடலாமா? ஸோ 1 2 ஒன்லி 3 1 2 3 கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து பார்ப்போம். ரைட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், ரைட் டு எஜுகேஷன் கேரண்டிஸ் டீச்சர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் லேர்னிங் ப்ராசஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, சான்ஸ் இருக்கலாம் இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? டீச்சர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி, வாய்ப்பு இருக்குது. சரி, அது ஓரமாக இருந்திருக்கட்டும், கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது, ஓரமாக இருந்திருக்கட்டும். ஏன்னா 4 ஆப்ஷன் படித்து பார்த்து அதுக்கப்புறம் ஆன்சர் நம்ம வந்து வரணும். அடுத்தது, ரைட் டு எஜுகேஷன் கேரண்டிஸ் 100% என்ரோல்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் த ஸ்கூல். பாருங்கள், 100% முழுமையாக வந்திருக்கு, கம்ப்ளீட்லி ஒரு எக்ஸ்ட்ரீமான வார்த்தையாக வந்திருக்கா? இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் டு எஜுகேஷன் வேணும், ஃப்ரீயாக இருக்கணும், கம்பல்சரியாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், டீச்சர் லேர்னிங் ஒழுங்காக இருக்கணும், இதான் சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே என்ரோல்மெண்ட் பற்றி சொல்ல, ட்ராப் அவுட் ஆகுறாங்க அதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர எந்த இடத்துலையுமே 100% என்ரோல்மெண்ட் வேணும்னு அங்கே பேசவே இல்லை இல்லையா? கம்ப்ளீட்லி அது பேசவே கிடையாது. 2 வந்து காலி. எக்ஸ்ட்ரீமான வார்த்தை யோசிச்சு பாருங்கள், அந்த வார்த்தை அங்கே இல்லை, தூக்கியாச்சு. அப்போ 2 காலினா இதுவும் காலி, இதுவும் காலி. ஒன்று வரணும், இல்லைனா 3 வரணும். 1 வர சான்ஸ் இருக்குது, நம்ம வந்து பார்த்துட்டோம். 3 வருமா வராது, அதை பார்த்துடலாமா? பாருங்கள், ரைட் டு எஜுகேஷன் இன்டென்ஸ் டு டேக் ஃபுல் அட்வான்டேஜ் ஆஃப் டெமோகிராஃபிக் டிவைடன். இந்த வார்த்தையை நம்ம எங்கன்னா படித்தோமா? இந்த பேராகிராஃபில் எங்கேயுமே படிக்கலை, இந்த வார்த்தையே இல்லை இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காலி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து வரும். எவ்வளோ தாங்க பேசேஜ், இது பெருசாக இருக்குது. இதை பார்க்கும் போது எனக்கும் கடுப்பாக தான் இருந்தது. பட் படித்து பார்த்து அந்த ஆப்ஷனுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டோன்னா பெருசாக இங்கே டிஃப்ரென்ஸே இல்லை, ஈஸியாக வந்து போட முடியுது. வெறும் பாருங்கள், 100% அங்கே இல்லை, தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த வார்த்தை எங்கேயுமே கொடுக்கப்படல, தூக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி மெத்தடில் நம்ம இன்னொன்று வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ பெருசாக நான் கொண்டு வந்திருக்கேன். எதுக்காக நான் பெரிய பேராகிராஃப் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பெருசாக இருக்குது, சால்வ் பண்ண முடியாது, நம்ம வந்து யோசிக்கலாம். பட் அந்த பெருசாக இருக்க விஷயம் தான் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு குட்டியாக இருக்க பேராகிராஃபை விட. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, desertification is explains the process of decline in biological productivity of an ecosystem leading to loss of productivity. Okay, desertification ஆல productivity loss ஆகுது. இந்த phenomenon linked to the arid, semi-arid, subhumid, even in the humid tropics, impact could be most dramatic. Okay, impoverishment, human impacted terrestrial ecosystem may inhibit in variety of ways. அதாவது humans என்னெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கான வழிகளை கொடுத்துருக்காங்க. Erosions, mountain region of the country, salinization of the land in the semi-arid, green revolution areas of the country, Haryana, Uttar Pradesh site எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. A major consequence of deforestation. இப்போ இங்கே வந்து பாருங்கள், நம்ம என்ன படித்தோம்? desertification படிச்சிருக்கோம் இல்லையா? அடுத்த வார்த்தை deforestation. அப்போது desertificationோட கான்சிக்வன்ஸுக்கு வந்து கொடுக்கல, deforestation அதை பற்றி வந்து பேசுகிறாங்க. 2 பாயிண்ட் உள்ளே வருது, நம்ம வந்து பார்ப்போம். Relates to adverse alteration in the hydrology, soil, nutrient losses. The consequence of deforestation invariably rise of site degradation to the erosive losses. இந்த பாயிண்ட் எது உங்களுக்கு? டீஃபாரஸ்டேஷனால இதில் நடக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ட்ராபிக்கல் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எரோஷன், எக்ஸ்ட்ரீமான ஒரு வார்த்தை, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
The already high rate of the tropics are increasing alarming rate Ganga, Brahmaputra due to deforestation, ill-suited practice subsequent of the forest clearing. Okay, next mountain context la declining moisture என்ன ஆகுது, retention of mountain soil, drying up of the underground spring, smaller rivers in Himalayan region could be attributed to the drastic change in the forest cover. ஸோ ஃபாரஸ்ட் பற்றி பேசியிருக்காங்க. அடுத்தது இன்டைரக்ட் கான்சிக்வன்ஸ் பற்றியும் பேசப்பட்டிருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, current pattern of the tea planter of Assam is about to damage tea plantation, frequent flood பிரம்மபுத்திராவில், damage to tea plantation, அப்புறம் வந்து ரிவர் வந்து சீல அதிகமாக இருக்குது, சேஞ்ச் கோர்ஸ் ஆஃப் த ரிவர் சிஸ்டம், அல்டிமேட் கான்சிக்வன்ஸ், அப்போ அதிகமாக அந்த கான்சிக்வன்ஸை பற்றி வந்து பேசியிருக்காங்க. சாயில் டீக்ரடேஷன், ஆல்ட்ரேஷன் இன் த அவைலபிள் வாட்டர் குவாலிட்டி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில், டெசிடிஃபிகேஷன் ஏன் நடக்குது, டீஃபாரஸ்டேஷன் ஏன் நடக்குது, நார்த் ஈஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கா, இதான் கொடுத்துருக்க ஒரு விஷயம். இதை படிச்சிட்டோமா, இதுக்கான கீ நம்ம வந்து பார்க்கலாமா. சரி, 2 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, வித் ரெஃபரன்ஸ் டு டெசிடிஃபிகேஷன், டெசிடிஃபிகேஷனை பற்றி மட்டும்தாங்க கேட்குறாங்க. அவ்வளோதான், இங்கே ஆன்சர் வந்து வந்தாச்சு. நமக்கு இவ்வளோ பெருசாக படித்தோம்ல, எல்லாமேலாம் தேவையில்லை. டெசிடிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அதை மட்டும் பார்த்தா வந்து போதும். பார்க்கலாமா. டெசிடிஃபிகேஷன் இஸ் ஃபினாமினான் இன் ட்ராபிக்கல் ஏரியாஸ் ஒன்லி. நான் சொன்னேன்னா எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸு. இப்போ இங்கே வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, டெசிடிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ட்ராபிக்கல் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்காவில் ஹையஸ்ட் லெவலாக இருக்கலாமேன்னு சொல்கிறப்ப தவிர எங்கேயுமே என்ன சொல்லலை, ஒரு இடத்துல மட்டும்தான் அதிகமாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ட்ராபிக்லாம் வரும் சொல்லியிருக்காங்களா, எங்கன்னா சொல்லப்பட்டிருக்கா, இல்லை அரிடில் இருக்கலாம், செமி அரிடு, ஹியூமிடு, எல்லா இடத்துலையுமே பாசிபிள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எங்கேயுமே எங்கே ட்ராபிக்கல் மட்டும் சொல்லப்படலை. அப்போ ஒன்று காலியா, அப்போ ஏவும் வராது, சியும் வராது, ஒன்று பிடி தான் வந்து வரும். எதுக்காக இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஏ சி வர தெரிஞ்சு போச்சு, ஒன்று பி வரணும் இல்லை டி வரணும். இன்கேஸ் இதை சால்வ் பண்ண முடியலாம் கூட அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி, ஏன்னா ஒன்று நீங்கள் போட்டால் கூட ஃப்ளூக்கில் வர சான்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எலிமினேஷன் வந்து மாற்றிக்குவோங்க. ஓகே ரைட். அடுத்து பாருங்கள், deforestation invariably leads to flood and desertification. deforestation desertification கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில், டெசர்டிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கும்போது டெசர்டிஃபிகேஷனுக்கும் டீஃபாரஸ்டேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை, தனித்தனியாக வந்து இப்போ நாங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, டெசர்டிஃபிகேஷனுக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டீஃபாரஸ்டேஷன் இன்வேரியபிளி சைட் டீக்ரடேஷன், எரோசிவ் லாஸஸ், சாயில் விஷயங்கள், நியூட்ரியன் லாஸ் ஆகுது, இதை தான் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர எங்கேயுமே டெசர்டிஃபிகேஷனுக்கு இதுதான் முக்கியமான காரணம் சொல்லப்படலை. டீஃபாரஸ்டேஷன் தான் டெசர்டிஃபிகேஷனுக்கு காரணம்னு இன்வேரியபிளி ஒரு எக்ஸ்டென்டான ஒரு வார்த்தை, இதுதான் இது காரணம்னு கேட்குறாங்க, காரணம் இல்லை. ஸோ இது வந்து காலி, ஆப்ஷன் டி தான் இதுக்கு வந்து வரணும். ஓகேவா, இது சிம்பிள் கொஸ்டின் தான், படித்து பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியலாம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து படிங்க, ஒரு 30-40 கேள்வி போகும்போது தான் கிளிக்காக, திரும்ப நான் சொல்கிறேன், எடுத்த உடனே பேசேஜ் வந்து ஒர்க் ஆகாது. ஒரு 30-40 நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கான கீ படிக்கும் போது தான் இப்படி கேட்டிருக்காங்க, இப்படி கொண்டு வந்திருக்கான்னு கிளியராக வந்து புரியும். ஓகே சரி. ஸோ அடுத்தது ஒரு சின்ன பேசேஜ் நம்ம வந்து பார்ப்போம். 2019 கேட்கப்பட்ட ஒரு பேசேஜ். கிளைமேட் சேஞ்ச் மே ஆக்சுவலி பெனிஃபிட் சம் லென்த்தனிங் growing season, increasing carbon dioxide. Yet other affects a warmer world such as more pest, drought, flooding, less begin. How the world will adapt? Researchers project by 2050. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. Croplands for 4 commodities, maize, potato, rice and wheat, will shift in some cases, pushing farmers to plant new crops. Okay. Some farmers may benefit from warming, some won't. சில பேர் வார்மிங்னால, அதாவது கிளைமேட் சேஞ்ச் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், நெகட்டிவ் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கிளைமேட் சேஞ்சால் பெனிஃபிட்டும் ஆகலாம், இல்லை நெகட்டிவாக வந்து இருக்கிறது, பாசிட்டிவ் இருக்கலாம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. கிளைமேட் அலோன் நாட் டிக்டேட் த yield, கிளைமேட் மட்டுமே காரணம் இல்லை. பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்டு, குளோபல் டிமாண்டு, அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் ஹவு ஃபார்ம்ஸ் ஃபேர் இன் த ஃபியூச்சர். இதுதான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்க விஷயம் இல்லையா. அதாவது கிளைமேட் சேஞ்ச் பற்றி இங்கே வந்து தெளிவாக இங்கே சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, கிளைமேட் சேஞ்சு க்ரோவிங் பெருசாக இங்கே வந்து இருக்குது, பெஸ்ட்டு, ட்ராஃப்ட்டு, ஃப்ளட் எல்லாமே வந்து உண்டு. ரைட்டு, 2050 மாறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இப்போது ஆப்ஷன் நம்ம வந்து வருவோம். 4 ஆப்ஷன் இருக்குது, 4மே நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், எக்ஸ்ட்ரீமான வேர்ட்ஸ் வந்து பார்க்கணும், கம்பேரிசன் பார்க்கணும், எது வராதுன்னு பார்க்கணும், அதான் நமக்கு வந்து முக்கியம். தேர்ட் ஆப்ஷன் எது வராதுன்னு பாருங்கள், அதை பார்த்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். ரைட், ஏன்னா வராதுன்னு முடிவு பண்ணிட்டாலே அந்த வர ஆப்ஷன் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நம்பிக்கையாக போடுங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, அதான் வந்து முக்கியம். ரைட், ஓகே. ஏன்னா இந்த இடத்துல இட்ஸ் ஆல் அபவுட் கான்ஃபிடன்ஸ் மட்டும்தான், தைரியமாக இதை வந்து ஃபேஸ் பண்ணணும். ரைட், பார்க்கலாம். ஃபார்மர்ஸ் ஹூ மாடர்னைஸ் தேர் மெத்தட் அண்ட் டைவர்சிஃபை தேர் ஃபீல்ட் இன் அட்வான்டேஜஸ் பொசிஷன் இன் ஃபியூச்சர்.
இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது இது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, இது கொடுக்கல. பாதி கரெக்டாக இருக்குது, பாதி வந்து இல்லை. சரி, வரமாக வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, climate change will adversely affect the crop diversity. adversely crop diversity ரெண்டுமே இருக்கா? சரி பார்ப்போம். shifting the major crops of the new cropland இது கொடுத்துருக்காங்க, will lead to great increase, great எக்ஸ்ட்ரீமாக கொடுக்கப்பட்டிருக்கு, total area under the cultivation, increase in overall agriculture production. இந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்யூச்சரில் சில கேசஸில் ஷிஃப்ட் ஆகலாம், அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லையா. எங்கேயுமே ப்ரொடக்ஷன் பற்றி பேசவே இல்லை, ஓவரால் ப்ரொடக்ஷன் பற்றி பேசலை, வெறும் அந்த 4 தான், மெய்ஸு, பொட்டேட்டோ, ரைஸு, வீட்டு, மேபி ஷிஃப்ட் ஆகலாம் இன் சம் கேசஸ் தான் சொல்லியிருக்காங்க. எக்கனாமி பற்றியோ இன்க்ரீஸ் பற்றியோ அங்கே பேசவே இல்லை. ஸோ சி ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போச்சு. 4th பாருங்கள், climate change the most important factor. ஆமாம், முக்கியமான ஃபேக்டர் தான். affecting the agriculture economy in future. அப்படியா? பாருங்கள், climate மட்டுமே காரணமாக இல்லை, பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்டு, குளோபல் டிமாண்டு எல்லாத்தையும் காரணமாக இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமி பற்றி எங்கேயுமே வந்து பேசலை. climate சேஞ்சால் அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க தவிர இந்த எக்கனாமி பற்றியோ ப்ரொடக்ஷன் பற்றி எங்கேயுமே வந்து பேசலை. டி வந்து காலி. இப்போ ஒன்று ஏ வரணும், இல்லைனா பி வரணும். பார்த்துலாமா? ஆப்ஷன் பி பாருங்கள், climate change will adversely affect the crop diversity. இதுக்கும் இந்த டிக்கும் ரொம்ப லிங்க் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, climate change மட்டுமே ரொம்பலாம் பாதிக்கப்படல, climate சேஞ்சும் ஒரு காரணம். இப்போ adversely அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக, ரொம்ப பாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ ரொம்ப அட்வர்ஸாக இருக்கா? கிடையாது. கிராப் டைவர்சிட்டி பற்றி இங்கே வந்து பேசவே இல்லை. climate சேஞ்ச் இருக்குது, ப்ராப்ளம் வரலாம், மேபி கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகலாம், சில பேருக்கு பெனிஃபிட்டும் ஆகுது, சில பேருக்கு பெனிஃபிட் ஆகலை. இந்த லைன் பாருங்கள், சம் ஃபார்ம்லண்ட்ஸ் மே பெனிஃபிட் சம் ஓன்ட் அப்படின்னா அட்வர்ஸ்லின்னு சொல்லும் போது எல்லாமே பாதகமாக அமையுதா? அந்த வார்த்தையே இங்கே வந்து கிடையாது. ஸோ இதுவும் வந்து காலி. ஆப்வியஸாக உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து வரும். இந்த மாடர்னைஸ் இங்கே வருமா வராதா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். ஆனால் இது 3மே வராதுன்னு என்னால் 100% சொல்ல முடியும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து போடணும். இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இங்கே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சா ஏவும் போடலாம், பியும் போடலாம், சியும் போடலாம். பட் எது வராதுன்னு ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஏ வந்து போட முடியும். இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து முட்டாள்தனமாக இருக்க மாதிரி இருக்குது. கண்டுபிடிக்க முடியுமானா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே அந்த எஃபெக்ட் வந்து புரியும், சேஞ்ச் வந்து புரியும். ரைட்? ப்ரீவியஸ் பேப்பர் எடுங்க, ஒரு 50 கேள்வி சால்வ் பண்ணுங்கள், யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ரைட்? ஸோ அடுத்து 2020 ஒரு கேள்வி வந்து பார்க்கலாம். இங்கே நிறைய ஸ்டம் வந்து வச்சுருக்கோங்க, நிறைய கேள்வி வந்து இருக்குது. எல்லா வருஷமும் ஒன்று ஒன்றா பார்த்தா பெட்டராக வந்து புரியும், அதுக்காக தான். ஓகேவா? இல்லைனா நீங்கள் வீடியோ சொல்லுங்கள், நான் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணலாமா, எக்ஸ்பிளைன் பண்ணி நிச்சயமாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். பட் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் சரியாக வந்து வரும், வெறும் கீ மட்டும் பார்த்தா வந்து புரியாது. ரைட்? இங்கே வந்து பாருங்கள், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் iron is around the water, it comes from rivers and wetland, yet it is seen divorced from them. While water is used as a resource, public policy does not always grasp that is a part of natural ecosystem. Efforts at engineering water system are thus effort at augmenting water supply rather than strengthening the capacities of the ecological system. என்ன சொல்லியிருக்காங்க, தண்ணி எங்கேருந்து வருது, ரிவர் பாலிசி பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் இன்ஜினியரிங் பண்ணால், அதாவது ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் ஆகுமெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் பேசியிருக்காங்க. கீ நம்ம வந்து பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரிவர்ஸ் அண்ட் அதர் வெட்லேண்ட்ஸ் ஷுட் பி ப்ரொடெக்ட் அண்டர் ராம்சார் கன்வென்ஷன். ஜிஎஸ் படிச்சிருக்கோமா? எஸ், வெட்லேண்ட்ஸு ராம்சார் வந்து ஓகே. ஆனால் இந்த இடத்துல ராம்சார் பற்றி எங்கன்னா பேசியிருக்காங்களா? வெட்லேண்ட் இருக்குது, ஓகே, பேசியிருக்காங்க. எக்கோசிஸ்டம் பேசியிருக்காங்க, வாட்டரை பற்றி பேசியிருக்காங்க, ப்ரொடெக்ட் பற்றியும் பேசலை, கன்வென்ஷன் பற்றியும் பேசலை. ஆப்ஷன் ஏ வராது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஜிஎஸ் மாதிரி யோசிக்காதீங்க. பேசேஜ் கொடுத்துருக்காங்களா, பேசேஜ் கொடுக்கல, தூக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு, இன்ஜினியரிங் வாட்டர் சிஸ்டம் ஷுட் பி மாடர்னைஸ்ட் அண்ட் ஃபர்தர் ஆகுமெண்டட். இது டவுட் வந்து வரலாம், வருமா வராதான்றது. ஓகே, இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், வெட்லேண்ட்ஸ் நீட் டு பி ரெயின்ஃபோர்ஸ்ட் த மோர் தென் ஜஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். இதுவும் பாசிபிள் இருக்குது. வாட்டர் சப்ளை ஷுட் நாட் பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். முடிஞ்சு போச்சு, இங்கேயே முடிஞ்சு போச்சு. இங்கே ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காஸ்ட்டை பற்றி எங்கேயுமே அங்கே வந்து பேசலை. ஸோ டி வந்து காலி. இப்போ ஏ வந்து 100% வராது, கன்வென்ஷன் கொடுக்கல, தூக்கிட்டோம். டி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பற்றி எதுவுமே அங்கே தண்ணி வந்து காஸ்ட்டாக போஸ்ட்டாக அது பேசவே கிடையாது, தூக்கியாச்சு. ரைட்? ஒன்று பி வரணும், இல்லைனா சி வரணும், இல்லையா? இப்போ பி வந்து பார்க்கலாம். இன்ஜினியரிங் வாட்டர் சிஸ்டம், ஆமாம் பேசியிருக்காங்க. ஷுட் பி மாடர்னைஸ்ட் அண்ட் ஃபர்தர் ஆகுமெண்டட். இல்லை, என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஜினியரிங் சிஸ்டம் ஆகுமெண்ட் பண்ணுறாங்க ரேதர் தேன் ஸ்ட்ரென்தனிங் த கெப்பாசிட்டி ஆஃப் எக்காலஜி. ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் இதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்தராக நீங்கள் ஆகுமெண்ட் பண்ண என்ன ஆகிடும், அது ப்ராப்ளமாக தான் வந்து முடியும். ஆனால் எங்கேயுமே இன்ஜினியரிங் சிஸ்டம் நீங்கள் மாடர்னைஸ் பண்ணால் பெட்டர் ஆகும் சொல்லவே இல்லை. ஸோ பியும் காலி, ஆப்ஷன் சி தான் வந்து வரும். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் பேசிக்கான விஷயங்கள். அப்போ எது வரும்
அதை தாண்டி எது வராதுன்னு கண்டுபிடிச்சா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து பார்க்கலாம். எதுக்காக எடுத்துருக்கேன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 4 காலந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏபிசிடி யாராவது போடலாம். இதில் நீங்கள் எலிமினேட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். சரி, நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பல்ஸ் வெரைட்டி புசா ஆர்கர் 16 potential growth in a paddy growing region பஞ்சாப், ஹரியானா, யூபி, eventually all of the India வரலாம் சொல்லப்பட்டிருக்கு. It yield is about 2000 kg per hectare, significantly greater than of existing varieties and became the size uniform. It be amenable to the mechanized harvesting, attractive feature for the farmers in northern India who currently technology for the paddy. Okay, most important, agar straw unlike paddy straw is green, can be plowed back into the soil. In paddy straw, problem is high silica content which does not easy decomposition. In case of agar, farmer even after combine harvesting just need to rotavator to cut the leftover straw into the species which can be plowed back and decompose very fast. All this difficult leftover paddy straw cannot be easily salvaged and plowed back. Farmers therefore choose the easiest option to simply burning it. அதாவது சொல்லிட்டாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, சில ரைஸ் வேலையை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டிங் பண்ணால் இன்னும் பெட்டராக வந்திருக்கு. ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஒரே விஷயம் என்னென்னா சிலிக்கா கண்ட் அதிகமாக இருக்குது. டீகம்போஸ் ஆக மாட்டுது. அப்போ கட் பண்ணி எரிச்சிட்டா வேலை முடிச்சு போயிடும். இதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆப்ஷனுக்கு வருவோம். என்ன கொடுத்துருக்காங்க, 2 3 5 1 4 5. ஸோ ஆப்ஷன் நம்ம இங்கே எழுதிக்கலாம். 2 3 5 1 1 4 5. அடுத்த ஆப்ஷன் 2 1 3. அட் லாஸ்ட் 1 and 4 கொடுத்துருக்காங்க. 1 and 4 இங்கே 2 3 5 இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு. ரைட், ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், வராத வார்த்தையை கண்டுபிடிங்க. ஃபார்மர்ஸ் இன்கம் வில் பி ஹையர் வித் பல்ஸ் கல்டிவேஷன் தேன் த பேடி கல்டிவேஷன். ரைட், என்ன சொன்னேன் நான், கம்பேர் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். வராத வார்த்தையை பாருங்கள், எக்ஸ்ட்ரீமாக இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னா. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 3மே இருக்குது பாருங்கள். அதாவது தென் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹையர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபார்மர் இன்கம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. பேடி பண்ணுறோம், நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அண்டு ஸ்டபிள் பண்ணி அவ்வளோதான் பேசியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் இன்கம் பற்றி எங்கேயுமே பேசலை இல்லையா. ஸோ ஆப்ஷன் 1 காலி. ஸோ 1 காலின்னா ஆப்ஷன் இதுவும் காலி ஆகிடுச்சு, இதுவும் காலி. அப்போ 1 பாருங்கள், எல்லாம் படித்து பாருங்கள். ஃபார்ம் இன்கம் வந்திருக்கா தெளிவாக திரும்ப படித்து பாருங்கள். புசா அர்கர் ஓகே, பேடி ஓகே, கிரேட்டர் ஓகே, நல்லா வருது ஓகே, டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க ஓகே, ஹை சிலிக்கா கண்டென்ட்டு, அப்புறம் ஸ்டபிள் பண்ணி அவ்வளோதான் முடிச்சு போச்சு. எங்கேயுமே இன்கம் பற்றி இங்கே பேசலை. ஃபார்மர்ஸ்க்கு பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு ஆப்ஷன் பியும் காலி ஆகிடுச்சு, ஆப்ஷன் டியும் காலி ஆகிடுச்சு. 1 2 3 5 வரணும், இன்னொன்று 2 3 வரணும். ஓகே, அப்போ ஒரு ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஆன்சருக்கு கிட்ட நெருங்கிடலாம். இப்போ 2 3 5 அப்படின்னா இங்கே 2 3 காமனாக இருக்குது, 2வும் வரப்போகுது, 3யும் வரப்போகுது, அவ்வளோதான். இப்போ 4 பின்னாக தூக்கியாச்சு, தேவையில்லை, படிக்கவே வேண்டாம். ஏன்னா 1 தூக்கிட்டா 4 படிக்க வேணாம், தூக்கியாச்சு, முடிச்சு போச்சு. இப்போ 5 வருமா வராதா இதான் கேட்டிருக்காங்க. ஸ்டபிள் பர்னிங்கு என்ன காரணம், என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டபிள் பர்னிங்க்கு சிம்பிளி இதை பேர்ன் பண்ணிடுறாங்க. அவங்களால டீகம்போஸ் பண்ண முடியல, அதை பேர்ன் பண்ணிடுறாங்க. மெக்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சர் பற்றி எங்கேயுமே பேசலை. இட்ஸ் அ மெயின் காஸ் ஃபார் ஸ்டபிள் பர்னிங். ஸ்டபிள் பர்னிங் காசு என்ன கொடுத்துருக்காங்களா, எங்கேயுமே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரைஸ் வெரைட்டி இருக்குது, அதை ப்ளவ் பேக் பண்ணுறாங்க, டீகம்போஸ் ஆகலை, அதை கட் பண்ணுறாங்க, டீகம்போஸ் ஆக மாட்டேது, எரிச்சிடுறோம். இவ்வளோ தான் பேசியிருக்காங்க. எங்கேயுமே மெக்கானிஸ்ட்டை பற்றி பேசலை, மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டிங் பற்றி பேசியிருக்காங்க. ரைட்டா, ஸ்டபிள் பர்னிங்க்கு புதுசாக ஒரு விஷயங்கள் நடக்குதான்னு கேட்டால் அதை பற்றி அங்கே பேசவே இல்லை. ஸ்டபிள் பர்னிங் எரிக்கிறாங்க, அது வருது. அந்த மெயின் காஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்க ஒரு சில விஷயம். 5 காலி, 2 and 3 மட்டும் தான் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே எலிமினேட் பண்ண பாருங்கள். அதை ப்ராப்பராக எலிமினேட் பண்ணிட்டாலே நீங்கள் ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். நாம் பார்க்குற விஷயங்கள்லாம் எல்லாமே வந்திருக்கு. ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட் எல்லாம் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். 2021. ஓகே, இதை பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். Computers increasingly deal not with the abstract data like credit card details and databases, but also real world of physical object. அதாவது வெறும் டேட்டாபேஸ் மட்டும் இருக்கிறது கிடையாது. இன்றைக்கி இருக்க மாடர்ன் காரு, ஏரோப்ளைனு, ஐஓடி, எம்ஆர்ஐ ஸ்கேனரு, பம்பு எல்லாத்துலேயுமே கம்ப்யூட்டர்ஸ் ஒரு முக்கியமான வேலையாக வந்திருக்கு. பட் ஹேக்கர்ஸ் அதை எப்படி ஹேக் பண்ணலாம் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளோதான் கேள்வி. கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, டே லைஃப்பில் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் அதை ஈஸியாக ஹேக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்துலாமா ஆப்ஷன்ஸில்.
கம்ப்யூட்டர்ஸ் ஆர் நாட் கம்ப்ளீட்லி சேஃப். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது இந்த வார்த்தை, பட் நம்ம வந்து வச்சுக்கலாம். Companies producing a software do not take cyber security seriously. Stringent data security laws are needed. The present trend of communication technology will affect our lives in future. பாருங்க, இப்போ இந்த ஆப்ஷனில் இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். ஓகே, பட் ஏ பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ்ட்ரீமாக இருக்குது பட் தூக்கலான்னு சொன்னோமா. பட் 4 ஆப்ஷனுமே நான் என்ன சொன்னேன், எது வராதுன்னு கண்டுபிடிங்க நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 4 ஆப்ஷனில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டி நம்ம வந்து வருவோம். என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் ட்ரெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, மொபைல் பேசுகிறது, அந்த ஃபோனு, இன்டர்நெட் பற்றி பேசியிருக்காங்க. பட் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஜஸ்ட் கம்ப்யூட்டர்ஸை பற்றி மட்டும் தான் பேசியிருக்காங்க, கம்யூனிகேஷன் பற்றி பேசவே இல்லை. கம்ப்யூட்டர்ஸ் ஹேக் ஆகுது, முடிச்சு போச்சு, டி காலி. பி அண்ட் சி பாருங்கள், ரெண்டுமே ஒரே ஆப்ஷனு. ஒன்று பி வந்தால் சியும் வரணும், சி வந்தால் பியும் வரணும், ரெண்டுமே வரக்கூடாது. ஏன், செக்யூரிட்டி லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஏன்னா பேசியிருக்காங்களா, கிடையாது. ஹேக் பண்ணுறாங்க, பட் ஹேக்குக்கு சொல்யூஷனாக சொல்லலை. லா கொடுத்துருக்காங்களா, சொல்லலை. அப்போ லாஸ் பற்றி பேசவே இல்லை. செக்யூரிட்டி லாஸ் வரலன்னா சைபர் செக்யூரிட்டியும் வராது. ஸோ பியும் சியும் காலி, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். எனக்கு ஏ டவுட்டாக தான் இருக்குது, பட் எனக்கு இந்த 3மே வராதுன்னு 100% தெரியும். அப்போ ஆப்ஷன் ஏ நீங்கள் வந்து பின்னாக போட்டுடலாம். இவ்வளோ தான், சிம்பிள். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இப்படி தான் நீங்கள் வந்து மேக் பண்ணணும். சிம்பிளாக பாருங்கள். 2024 நம்ம வந்து பார்த்தலாம் ஒன்று. ஓகே, 2024 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. டுடே இஃப் யூ கன்சிடர் சிட்டிஸ், நியூயார்க், லண்டன், பாரிஸ் த மோஸ்ட் ஐகானிக் சிட்டிஸ் இன் த வேர்ல்ட் because plans carry the heavy system approach impose their predict சொல்லிட்டாங்க. The backbone of system theory, the process of translating social, spatial, cultural, mathematical using the computing, statistic, optimization, solving the problem. The early universities of West, which began to train professional planning, spanned some of the most ingenious planners who were experts in this domain. This was because these very subjects are observed into the planning curriculum, roots in the social sciences, geography, architecture. பிளானிங் இன் இந்தியா இன் எஜுகேஷன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வெஸ்ட். கம்பேரிசன் போட்டிருக்காங்களா? எஸ், இங்கே ஒரு கம்பேரிசன் போடப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்ப்போமா? ஓகே, ஆப்ஷன்ஸ். கரிக்குலம் ஃபார் அர்பன் பிளானிங் கோர்சஸ், டைவர்ஸ் இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச். இன் இந்தியா சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் பியூரோக்ராசி லேக்ஸ் இன் த அர்பன் பிளானிங். ஸோ அர்பன் பிளானிங் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, இன் இந்தியா மேனேஜ்மெண்ட் ஆஃப் அர்பன் ஏரியாஸ். ஓகே, வை டென்சிட்டி அர்பன் ஏரியாஸ். ஓகே, அப்போது அர்பன் ஏரியாஸ் பற்றி தான் முழுமையாக வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கரிக்குலம் ஃபார் பிளானிங் கோர்சஸ் ஷுட் ஹவ் டைவர்ஸ். பிளானிங் கோர்சஸ் கரிக்குலம், ஓகே, வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் பி, இன் இந்தியா சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இங்கே ஓவர். ஏன்னா எங்கேயுமே என்ன சொல்லலை, அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பேசவே இல்லை. சிட்டிஸ் இருக்குது, எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்தியா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. பியூரோக்ராசி பற்றி என்ன பேசியிருக்காங்களா? இல்லை. அப்போ இது காலி. நெக்ஸ்ட்டு, இன் இந்தியா மேனேஜ்மெண்ட் ஆஃப் அர்பன் ஏரியாஸ், இது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். லோக்கல் அஃபேர், க்ரானிக் ப்ராப்ளம், இன்சஃபிஷியன்ட் ஃபண்டை பற்றி பேசியிருக்காங்களா? ஃபண்ட்ஸ் கொடுக்கணும், ஏதாவது ஆர்என்டி என்ன இருக்கா? எதுவுமே இல்லை. எஜுகேஷன் எப்படி இருக்கா, அப்போ சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் இல்லையா. அப்போ ஆப்ஷன் சியை வந்து காலி. டிக்கு வருவோம். ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், இங்கேயே முடிஞ்சு போச்சு, பாப்புலேஷன் பற்றி கொடுக்கல. பட் இருந்தாலும் ஃபுல்லாக படித்து பார்க்கலாம். ஒயிட் ஸ்ப்ரெட் பாவர்ட்டி, புது வார்த்தை. பாவர்ட்டி பற்றி என்ன பேசியிருக்காங்களா? இல்லை. ஸோ அது வந்து காலி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அவ்வளோதான். 2024 கேட்கப்பட்ட ரீசெண்டாக கேட்கப்பட்டிருக்க ஒரு கேள்வி. அப்போது நான் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் எது வராதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். எது வரும்னு பார்த்தா எனக்கு எல்லாமே சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். எது வராதுன்னு கண்டுபிடிச்சி எலிமினேட் பண்ணுங்கள். அப்போ தான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். வரும்னு சூஸ் பண்ணால் எல்லாமே வரா மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். இது நீங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 2025 நல்லாவே வராது, ரொம்ப மட்டமாக இருக்கும். அடுத்த 25 கொஞ்சம் பெட்டராகும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிடலாம். ஒரு 300 கேள்வியில் ஒரு 100-150 கேள்வி உங்களுக்கு நல்லா வந்துடுச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் தெரிய வந்துடும். யூபிஎஸ்சி இங்கே தான் கீ வச்சுருக்காங்க, இங்கே தான் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி தான் போயிருக்காங்கன்ற வரைக்கும் உங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்கள் கெஸ் பண்ண முடியும், ஈஸியாக இதை டீகோட் பண்ண முடியும். யூபிஎஸ்சி டெம்ப்ளேட் அதாவது மாறவே இல்லை. அந்த பேசேஜில் இப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிருப்பாங்க, இல்லை கம்பாரிசன் போட்டிருப்பாங்க. 2 ஆப்ஷன் தூக்கிட்டா ஆன்சர் நீங்கள் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். தேவையில்லாத ஒரு ஆப்ஷனாக இருக்கும், அது தூக்கி பாருங்கள், ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ கேட்க 25-30 கேள்விகளில் ஒரு 15 கேள்விகள் ஆர்சி நம்ம சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா பெட்டராகவே பண்ண முடியும். ஸோ பெருசாக கொடுத்துருந்தாலும் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள், ஈஸியாக இருந்தால் நம்ம சால்வ் பண்ணிடலாம், புரியலையா விட்டுடலாம். ஓகே, அப்போ சம் சால்வ் பண்ணும் போதும் ஆர்சிக்கும் கொடுத்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். டைம் உங்களுக்கு அதிகமாக இல்லை சேவ் ஆகும் சம்மை கம்பேர் பண்ணும் போது. ஓகே, ஸோ இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணி வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். எந்த இயர் வேணும், எப்படி பண்ணணும் அப்படி நம்ம சொல்லுங்கள், நம்ம வந்து கொடுக்கலாம். பட் ப்ராப்பராக இதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, நன்றி, வணக்கம்.